ஹரிராமா கோவிந்தா. அலைய வழக்காடு 56 குடவரே ஆசி மலக்காடு ஆயம் பெருமாள் தஞ்சம் வீரந்தஞ்ச 16 அடி சவுக்கு மேல வந்து அப்பக்கோன் சிப்பங்கோன் பச்சைக்கோன் கட்டி விட்டே பாரமலை கதவு 18 படியா சித்ராவண கதவு எங்க கருப்பா இருக்கு பெருமாளத்துக்கு பேய்கதவை விட்டு உறங்கிணறு உறங்க புலிமேடு மானடையும் போட்டே படிவாச சந்தனத்துக்கு மயிலாடும் பாறை விட்டு உனக்கு பெரிய இடமாலை மாலை கோனார் சந்தானா எங்க கருப்பனுக்கு மாசி வீதி மாலடா மதையான கூட வரைய ஆள வந்த மாறாது சொரு போனாலும் அப்பா 18ஆம் படி இருப்பேன் சொன்ன வாக்கு அழியாது. என் பாட்டமார் மடி மேல பக்குவமா குடியிருந்த குட்டியே இந்த இடம் போனாலும் கூட வருவேன் என்று மேலி உடுத்த அனல் வாக்கு மாறாத அவச்சரிதெல்லாம் எங்க கருப்பனா நல்ல வம்ப நம்பிரலாம் அவச்சரிதெல்லாம் எங்க கோட்டவாச படிவாசத்தை சந்தனத்தை நம்பிரலாம் நல்ல பணையா ஒருவனையும் பொம்பன தங்க பணம்பளுக்கு படிவாத சொந்தனா குழுந்த மரங்கள்லாம் கருப்பனுக்கு கோழி கறி சுட்டான் கல்லறக்கி படிவாத சந்தனத்துக்கு சாவ கறி சுட்டானா குதிரை பருகிதப்பா கோட்டையில இளவளவ விட்டு பண்ணையில என் கட்டைக்கு அதிகாரியோ கம்பகி முதலாளி படைய துலங்கல வாக்கி அதிகார கோட்டையில போய் நின்றேன். எப்பா கருப்பை வளம்ப பிடிச்சு நின்றேன் கோட்டைக்கு. என் பிள்ளைகளுக்கு தொட்டில் கட்டணும்,
எப்பா அந்த தொட்டியில் கட்டி கருப்பன் தரேன் ஆண்மாரிச்சு கொடுக்குறேனப்பா அரண்மனையில வாக்கு மாறாத கருப்பனோட வாழ்க்கை பழமையில குத்த வைக்கிறேன் எப்பா. அப்ப என் அழகுமல காடு என் தங்கச்சியோட தொட்டி அந்த கல்வரை தொட்டியில என் தங்கங்க ரெண்டுமே நீராடி வரட்டு. நீராடி அந்த 18ஆம் படி என் கோட்டை வாச எப்பா என் சந்தனத்து என் கோட்டையில என் கதவுல சந்தனத்தை வாங்கி அடிச்சு எப்பா ஒரு பரிவட்டை கத்திட்டு வர சொல்லு. என் பாதத்துல ஒரு எலுமிச்சம்பழ கனியை வச்சு வா வந்து என் கோட்டை அரண்மனையில பாகமா எலுமிச்சம்பழ கனியை பாகமா பிரிச்சு 2 பேரும் ஆளுக்கு எப்பா ஒரு இதுல புழிஞ்சு என் தங்கச்சி ராக்காயோட தீர்த்தத்துல புழிஞ்சு எப்பா குடிச்சு வளமையிலப்பா தொட்டில் கொடுக்குறேன் எப்பா தொட்டில் கொடுக்குறேன். ஆனா போறது பௌர்ணையா இருக்கணும் தங்கம்மனே. என் கோட்டைக்கு வருது பௌர்ணையில வரணும். நான் தொட்டில் நிப்பாட்டி கொடுக்குறேனப்பா. போயிட்டு வந்து நிப்பாட்டி கொடுப்பேன். ஒன்னும் கவலைப்பட வேணாம், என் மக்கள் தயங்க வேணாம். எப்பா போயிட்டு வந்தோடனே நான் பலனை கொடுக்குறேன். ஆனா கொடுக்குறது ஆண் வாரிசு. ஆனா என் படிவாத சந்தனத்தை பெறத்தை வச்சு நீ முத கூப்பிடுங்கப்பா. கூப்பிடு வளமையில வரேன் கருப்பே. வேற என்ன கேட்குறது? தங்கச்சிக்கு வேற பிடித்தா இருந்தா அதுவும் பயப்படுறேன். தங்கச்சிக்கு நீ தயங்க வேணாம். நீ வளமையில போய் என் கோட்டை படிவாசலுக்கு போயிட்டு வா. நான் வளத்தை கொடுக்குறேன். தொட்டில கட்டி தரேன். அங்கேயும் தொட்டில் பாக்கியம் கொடுப்பேன். தயங்க வேணாம். பிடி இருக்கமேண்டு வருத்தப்படுறேன். பிடி இருக்காதப்பா. இது முன்னோர்கள் சாபமா? ஏன் இந்த பிடி என் குடும்பத்துல உருவாச்சு? இது எதனால அப்படின்னு நீ கருப்பனை பிடிச்சி கேட்கணும், ஓங்கி கேட்கணும். என் பிள்ளைய வந்து கேட்காம அமைதியா உட்காந்துருக்கேன். எப்பா இது சாவக்கேடு இல்ல. எப்பா இது வந்து சாவக்கேடு இல்ல. யாரும் உன் வீட்டுல வந்து சாவக்கேடு போடல. இது மக்களோட கோளாறுல ஏற்பட்டது. எப்ப அந்த கோளாரை விட்டு விளக்கித்தாரு, பிணியை விளக்கித்தாரு. என் பிள்ளையில போகமானமா பாரு. தொட்டி கட்டி தரணும்ப்பா. என் கோட்டை படிவாச சந்தனம் வர சொல்லு. என் பிள்ளைக்கு தொட்டி கட்டி தாரு. தயங்க வேணாம்.